ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட் சைட் காரைக்குடியில் ஒரு சைட் நடந்துருந்துச்சு. ஸோ அந்த காரைக்குடி சைட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெனோவேஷன் சைட். இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து ஒரு பழைய ஒரு ஓல்டு பில்டிங், ஒரு 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங். இந்த 15 இயர்ஸ் ஓல்டு பில்டிங்கில் வீட்டுக்குள்ளே இருந்த ஸ்டேர் கேஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே வந்து புதுசாக ஒரு ஸ்டேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பழைய ஸ்டேர் கேஸ் இருந்த இடத்த வந்து நம்ம மட்டும் வந்து சீலிங் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த விஷயம் நான் ஆல்ரெடி ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு அந்த இதை காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து இப்போ இங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஹாலில் நிற்கிறேன். ஸோ இங்கேருந்து தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வாங்க பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து பழைய ஸ்டேர் கேஸ் இருந்தது தான். கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர் கேஸ் இருந்த ஏரியா இது தான். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட பழைய சீலிங் இது, சரிங்களா? பழைய ரூஃப் ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஃப்ளோரிங் இது. ஸோ இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம் சீலிங்கு, பார்த்தாலே தெரியும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரூஃப்லேயும் நம்ம டெரஸ்லேயும் இது பண்ணியிருக்கோம் சேம். ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரல் பேசிஸாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் ஒரு நல்ல ரிசல்ட் இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நம்ம ஒரு 2 ஸ்டேர் கேஸை வந்து ரிமூவ் பண்ணி அகைன் திரும்ப வந்து நம்ம ஒரு இது ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஏதாவது சீலிங் போட வேண்டியிருக்கு, இல்லை ரெனோவேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இந்த மாதிரி புதுசாக சீலிங் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கு, ஸ்டேர் கேஸ் ரிமூவ் பண்ணணும், இதை மாதிரி ஏதாவது எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோடய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.